இன்றைக்கி டீயோடு ஸ்டார்ட் பண்ணுறேங்க. நான் இருக்கிற இடம் கத்தாருங்க, செம்ம குளிராக இருக்குது. அந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி டீ குடிச்சிட்டு நான் அப்புறமா தான் ஒர்க் பண்ண போகிறேன், லஞ்ச் செய்ய போகிறேன். 2 கப்பு டீயை போட்டு ஹஸ்பண்டுக்கு 1 கப்பு எனக்கு 1 கப்பு நான் எடுத்துட்டேன். குழந்தைங்களுக்கு தேவையான ஃபுட்டை காலையிலே சமைச்சு 5:30க்கு ஸ்கூலுக்கு பஸ் ஏற்றி விட்டுட்டேங்க. இப்போ லஞ்சு சமைக்கிறதுக்கு தான் ரெடி பண்ண போகிறேன். வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுக்கான தேவையான காயை எல்லாத்தையுமே எடுத்து பிளேட்டில் வச்சுட்டிங்க. நான் எனக்கு அளவு இப்படி வச்சாதாங்க எனக்கு தெரியும். தனித்தனியாக எடுத்து ஒவ்வொரு தடவையும் கட் பண்ணால் எனக்கு அளவே தெரியாதுங்க. மஷ்ரூமும் பன்னீரும் ஒரே அளவுக்கு மீந்து போயிருக்கேங்க இந்த வாரம். 2த்தையுமே ஒன்றா போட்டு ஒரு குடமிளகாயும் சேர்த்து போட்டு பன்னீர் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணலான் இருக்கேன். பிரியாணிக்கு தேவையான வெஜிடபிள்ஸையும் மஷ்ரூம் பன்னீருக்கு தேவையான வெஜிடபிள்ஸையும் தனித்தனியாக அலசி எடுத்து வச்சுக்க போகிறேங்க. முதல்ல தண்ணியில் போட்டு புதினா கொத்தமல்லி 2மே க்ளீன் பண்ணலைங்க. நான் கடையில் வாங்கிட்டு வந்தேன், இன்னும் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன். அதுதான் க்ளீன் பண்ண போகிறேன். முதல்ல காயை நல்லா அலசி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் வச்சுருக்கேங்க தண்ணி வடிகிறதுக்காக. இப்போ மல்லியும் புதினாவும் எடுத்து வச்சுக்க போகிறேங்க. நான் புதினாவை கொழுந்து புதினாவோட போட்டு பிரியாணி பண்ணுவாங்க. எது பண்ணாலுமே எங்கள் வீட்டில் தண்டுகளை மட்டும்தான், மொத்தமாக இருக்க புதினா தண்டுகளை மட்டும்தான் தூரம் போடுவோம். கொழுந்து புதினாலாம் யூஸ் பண்ணுவாங்க சட்னிக்கு, துவையலுக்கு, எல்லாத்துக்குமே. இது மாதிரி தண்டோடு போட்டு பிரியாணி பண்ணி பாருங்கள், நல்லாவே வாசனையாக இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் முத்தின தண்டாக இருந்தால் கூட கட் பண்ணி நம்ம தூரம் போட்டுடலாங்க. இலையை மட்டும் எடுத்துக்கிட்டு ரெடியான புதினா மல்லியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாங்க. பிரியாணி அரிசியை 2 கப் எடுத்து ஊற வச்சுக்கிறேங்க. நான் டம்ளர் அளவு தான் எடுக்கிறேன். எனக்கு காய்கள்லாம் நிறைய போடுறதால நான் ரைஸ் கம்மியாக தாங்க வைக்க போகிறேன். 2 டம்ளர் அரிசியையும் நல்லா ஒரு கப்பில் போட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேங்க. நான் பாஸ்மதி ரைஸ் வெஜிடபிள் பிரியாணி தாங்க இன்றைக்கி பண்ண போகிறேன். அதுக்கு காயெல்லாம் இப்போ முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக கேரட்டு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சு மீல் மேக்கரை போட்டுட்டு காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நான் இந்த வெஜிடபிளுக்கு பிரியாணிக்கு தேவையான காயை நமக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. நான் கொஞ்சம் பொடி பொடியாக தான் கட் பண்ணியிருக்கேன். பிரியாணிக்கு தேவையான மசாலா அரைச்சிட்றேங்க. 3 பெரிய பூண்டு பல், அதே அளவுக்கு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா மல்லி, இது 2த்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இது மாதிரி எடுத்துக்க போகிறேன். மீல் மேக்கரில் சுடு தண்ணி விட்டு வச்சுருந்ததை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4-5 தடவை அந்த மீல் மேக்கரில் இருக்கிற தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு மீல் மேக்கரை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பிரியாணி பண்ணுறதுக்காக குக்கர் வச்சுருக்கேங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே பட்டை, 2 வகையான பட்டையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேங்க. கடல் பாசி, சோம்பு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஒரு அன்னாசி பூ, பிரியாணி இலை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காங்க. இதுவே போதுமானது பிரியாணிக்கு. சூடான எண்ணெயில் வெங்காயத்தை போட்டு முதல்ல வதக்கிட்டு அப்புறமா எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சிக்கிறேங்க. எடுத்த உடனே பட்டை, கிராம்பெல்லாம் போடும்போது கருகி போயிடுதுங்க வெஜிடபிள் பிரியாணிக்கு. புதினா மல்லியை 2 பங்காக பிரிச்சுக்கிட்டேங்க. ஒரு பங்கு இஞ்சி பூண்டோட போட்டு அரைச்சிக்கிட்டேங்க. இன்னொரு பங்கு கட் பண்ணிவிட்டு வெங்காயத்தோட போட்டு வதக்கிக்கிறேன். புதினா மல்லியை இது மாதிரி வெங்காயத்தோட போட்டு வதக்கும் போது ஒரு ஃப்ளேவர் கிடைக்குங்க பிரியாணி. அதனால் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடரை எண்ணெயில் போட்டு நல்லா இது மாதிரி வதக்கும் போது பிரியாணிக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்குங்க, டேஸ்ட்டும் கிடைக்கும். பச்சை மிளகா போட்டு ஆல்ரெடி இஞ்சி பூண்டோட அரைச்சிருக்கேன். இதுவே போதுமானது மிளகாய் காரம். இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துறேங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும் இஞ்சி பூண்டு விழுது. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இஞ்சி பூண்டை. மிளகா பொடியெலாம் திட்டமாக சேர்த்தாதாங்க பிரியாணி ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் பச்சை மிளகாவும் அரைச்சி போட்டிருக்கேன், மிளகா பொடியும் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி தக்காளியும் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருந்தது ஒரு தக்காளி புளிப்புக்கு ஏற்ற மாதிரி, புளிப்பு ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி தயிர் சேர்த்துக்கலாங்க. இப்போ மீல் மேக்கரையும் சேர்த்துட்டு பீன்ஸையும் சேர்த்துட்றேன். பீன்ஸையும் மீல் மேக்கரையும் முதல்ல சேர்த்து வதக்கிக்கிறேங்க. பீன்ஸு வேக லேட் ஆகுங்க. மீல் மேக்கர் மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கினா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் பிரியாணி. அதனால் சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போது இந்த காய்க்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன். நான் கூடவே கட் பண்ணி வச்சுருந்த பேலன்ஸ் காயும் போட்டுடுறேங்க. கேரட்டு, பச்சை பட்டாணி, கொஞ்சமாக உருளைக்கிழங்கு, ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து இப்போ போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். புளிப்பான தக்காளியாக இருந்ததுன்னா தயிர் சேர்க்க தேவையில்லைங்க. புளிப்பு இல்லாத தக்காளியாக இருந்ததுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இது மாதிரி தயிர் சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான தண்ணியையும் இப்போ இந்த காயோட சேர்த்துட்றேன். 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு
1.5 டம்ளர் தண்ணி விட்டுக்கணும். இப்போ 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். அரை மணி நேரம் பாஸ்மதி ரைஸில் தண்ணியை விட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன். அதை எடுத்து இப்போ வடித்து வச்சுக்கிறேன். குக்கரில் பிரியாணிக்காக ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா போட்டுக்கிறேங்க. சக்தி பிரியாணி மசாலா தான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி வடித்து வச்சுருந்த அரிசியையும் இப்போ குக்கரில் சேர்த்துட்றேன். பாஸ்மதி ரைஸும் உடையாத அளவுக்கு நம்ம குக்கரில் சேர்க்கணுங்க. நம்ம கைகளால் வாஷ் பண்ணும்போதும் பாஸ்மதி ரைஸ் உடையக்கூடாது, இல்லாட்டி 4 மூணமாக உடஞ்சி போயிடும், பிரியாணி நல்லா இருக்காது. பிரியாணிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்றேங்க செக் பண்ணிவிட்டு. இப்போது பிரியாணி அடிப்பிடிக்காத இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வேகுங்க, அதனால் பூ போல் வெந்து வரும். அதனால் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க. நான் இப்போது போட்டிருக்க அரிசியும் தண்ணியும் சரிசமமான அளவுக்கு வர்ற அளவுக்கு கொஞ்ச நேரம் ஓப்பனில் வேக வைக்கலாம். இப்போ உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாங்க. ஒரு விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் போட போகிறேன். இன்றைக்கி பிரியாணிக்கு பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளே மஷ்ரூம் தாளித்து விட போகிறேங்க. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருந்த குடமிளகாயை முதல்ல போட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். பன்னீர் மஷ்ரூம்லாம் சேர்த்து பண்ணுற பெப்பர் மசாலாவுக்கு குடமிளகாய் இது மாதிரி வதக்கி போட்டால் நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போ குக்கர் ஒரு விசில் வந்துச்சு. ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வைக்க போகிறேன். வதங்கின குடமிளகாயை எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சிருக்கேன். கூட ஒரு வெங்காயமும் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் எந்த அளவுக்கு போட்டனோ அதே அளவுக்கு ஒரு தக்காளியும் சேர்த்து இப்போ வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு புதினா மல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சா அதே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேங்க. அதனால் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காய தக்காளியோட. இப்போ போட்டிருக்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகா அப்படி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு மஷ்ரூமை முதல்ல சேர்த்து வதக்கிக்கிறேங்க. மசாலாவோட மஷ்ரூம் சேர்த்து வதக்கும் போதே நல்லா மணமாக இருக்குங்க வீடே. சப்பாத்திக்கு கூட இந்த சைட் டிஷ்ஷை பேலன்ஸ் இருந்தால் கூட வச்சு சாப்பிட்லாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். மஷ்ரூம் வேகும் போது நல்லா தண்ணி விடுங்க, அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். இப்போது இந்த மஷ்ரூமுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணியும் விட்டுக்கிறேன். கூட பன்னீரை சின்ன சின்னதாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்தேங்க. அந்த பன்னீரையும் மஷ்ரூமோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் மிக்ஸ் பண்ணி. மஷ்ரூமும் பன்னீரும் இது மாதிரி சேர்த்து நம்ம கிரேவியோ இல்லை ஃப்ரையோ பண்ணால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. மூடி போட்டு வேக வைக்கிறேங்க. மஷ்ரூமையும் பன்னீரையும் மூடி வச்சு 5 நிமிஷம் வேக வச்சோம்னா ஈஸியாக மஷ்ரூம் வந்துடுங்க. வதக்கினதுலே ஓரளவுக்கு மஷ்ரூம் வெந்துடுங்க. இந்த தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு வேக வைக்கணுங்க. இப்போது ரெடி பண்ணி வதக்கி வச்சுருந்த குடமிளகாயும் சேர்த்துட்றேன். இந்த மஷ்ரூமோடையே கொஞ்சமாக சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் எங்கள் வீட்டில் அஞ்சரை பெட்டியில் திரிச்சு வச்சுருப்பேங்க சோம்புத்தூள், இது மாதிரி அவசரத்துக்கு போட்டுக்கிறதுக்காக. கூடவே கொஞ்சம் மல்லித்தழை, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கிறேன். பெப்பர் நல்லா பொடியாக நிறையாவே சேர்த்துக்கலாங்க, நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ சூப்பராக மஷ்ரூம் பன்னீர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வந்துடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. பிரியாணியை 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் போட்டிருந்தேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு பிரியாணிங்க. திறந்து பார்க்குறேங்க நான். இப்போ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பிரியாணி. அடி பிடிக்கவே இல்லைங்க கொஞ்சம் கூட. சாதமும் சூப்பராக வெந்திருக்குங்க. கலரும் நல்லா கிடச்சிருக்கு. டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க பிரியாணி. இன்றைக்கி சக்தி மசாலா பிரியாணி மசாலா யூஸ் பண்ணியிருக்கீங்க நான் இன்றைக்கி சூப்பராக வெஜிடபிள் பிரியாணியும் கூடவே மஷ்ரூமும் பன்னீரும் சேர்த்து பெப்பர் ஃப்ரை ரெடி பண்ணியிருக்கேங்க. இப்போது குக்கும்பர் ரைத்தாவும் ரெடி பண்ணணும். நான் அடுத்து சாதம் ரெடியானதும் இப்போ லஞ்ச் எடுத்து வச்சிட போகிறேங்க. இப்போ லஞ்ச் பாக்ஸில் முதல்ல வெஜிடபிள் பிரியாணியை எடுத்து வச்சிடுறேங்க. நான் சாதம் நல்லா உதிரியாக பொல பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். சாதம் ஆறுனா இன்னும் உதிரியாக இருக்குங்க. நல்லா வாசனையாகவும் இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்குது. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. செக் பண்ணிவிட்டேன் நான். இப்போ லஞ்சுக்கு பிரியாணியை பேக் பண்ணியாச்சு. இப்போ கூடவே ரெடி பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமும் பன்னீரையும் ஒரு பாக்ஸில் பேக் பண்ணிக்கிறேங்க. வெஜிடபிள் பிரியாணியோட இது மாதிரி காரமாக சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அடுத்து ரைத்தா ரெடி பண்ணியிருக்கேங்க, குக்கும்பர் ரைத்தா. அதையும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிறேங்க. இதுதாங்க இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு.
ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. காய்களை நம்ம முன்னாடியே கட் பண்ணிட்டோம்னா சமைக்கிறது ரொம்பவே ஈஸியாக சுலபமாக சமைச்சிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் வீட்லேயும் லஞ்ச் பாக்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு. ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு காலையில் ஸ்கூலுக்கு வைக்கிற இட்லி பேலன்ஸ் இருந்ததுங்க. சட்னியும் கார சட்னி பேலன்ஸ் இருந்தது. அதை சூடு பண்ணி காலை டிஃபன் சாப்பிட்டாச்சுங்க. இட்லியும் சட்னியும் காலை டிஃபனு. இன்றைக்கி டின்னருக்கு என்ன பண்ணுறேன்னா அதுவும் சேர்த்து ஆட் பண்ணுறேங்க. டின்னருக்கு மேகி நூடுல்ஸ் தான் பண்ண போகிறேன். கறி நூடுல்ஸ் பண்ண போகிறேன். வெஜிடபிள் பிரியாணியில் ரொம்ப ஹெவியாக இருந்ததால் லைட்டாக நூடுல்ஸ் சாப்பிட்லாம், அதுவும் குளிருக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றதால நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். நூடுல்ஸ்க்கு தேவையான காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம், பீன்ஸு, குடமிளகா, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, கேரட் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. நூடுல்ஸை தனியாக வேக வச்சுட்டு காயை தனியாக வதக்கிட்டு அப்புறமா தான் நூடுல்ஸ் சேர்க்க போகிறேங்க. முதல்ல நூடுல்ஸை தனியாக பிரித்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். மசாலாலாம் தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல நூடுல்ஸை வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். அதனால் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேங்க. நான் ஸ்டவ்வில் தண்ணி நல்லா சூடானதும் நூடுல்ஸை போட்டு வேக வச்சுக்கிறேன். ஒரு 75% நூடுல்ஸ் தண்ணியில் வெந்தால் போதுங்க. மிச்சத்தை தண்ணியை வடிச்சிட்டு நூடுல்ஸை காயோட வதக்கும் போது போட்டிருந்தாலே 25% வெந்துடுங்க. சூப்பராக உதிரி உதிரியாக நூடுல்ஸ் கிடைக்கும். காலையிலே வச்ச பொரியலும் பேலன்ஸ் இருக்குங்க. அந்த பொரியலை ஒரு பாக்ஸில் போட்டுட்டு நல்லா மஷ்ரூமை மசிச்சு விட்டுக்கிறேங்க. பன்னீரையும் சேர்த்து ஒரு கரண்டியெல்லாம் மசிச்சு விட்டுறேன். சுடு தண்ணியில் போட்ட நூடுல்ஸும் நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இதை ஒரு வடிகட்டி வச்சு தண்ணியில் தனியாக வடிச்சிக்க போகிறேன். ஒரு பேன் வச்சுக்கிறேன். நூடுல்ஸ் அழிக்கிறதுக்காக 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ ரெடியாக வடித்து வச்சுருக்க நூடுல்ஸில் நார்மல் வாட்டர் விட்டு நூடுல்ஸை அலசிக்கணுங்க. சூடோட நூடுல்ஸை அப்படியே வடிகட்டியில் விட்டுட்டோம்னா கேக் மாதிரி ஆகிடுங்க. அதனால நல்லா இது மாதிரி கைகளால் எடுத்து உதிரி உதிரியாக பிரித்து விட்டுட்டு காய்களை போட்டு இப்போ பேனில் வதக்க ஆரம்பிச்சிடலாங்க. முதல்ல வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ பீன்ஸையும் சேர்த்துடுறேன். வெங்காயத்தோட வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். பீன்ஸ் வதங்க லேட் ஆகுங்க. அதனால் வெங்காயத்தோடு சேர்த்து பீன்ஸை வதக்கிட்டு உருளைக்கிழங்கு, கேரட்டு, பச்சை பட்டாணி, தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கிக்கலாங்க. தக்காளி நான் டேஸ்ட்டுக்காக ஒரு அரை தக்காளி மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேங்க. தக்காளி போட்டால் மைல்டான புளிப்பு சுவை கிடைக்குங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும் நூடுல்ஸு. இந்த காய்க்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டா போதுங்க. நூடுல்ஸுக்கு தேவையான உப்பு நூடுல்ஸ் பவுடர்லேயே இருக்கும். இந்த காய்க்கு தேவையான கொஞ்சமாக உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து வதக்கிக்கிறேன். காயும் ஈஸியாக வதங்கிடும் உப்பு சேர்த்தா. 4 பேக்கெட்டோட நூடுல்ஸ் பவுடரையுமே ஒரு பாக்ஸில் பிரித்து கொட்டிக்கிறேங்க. டைரெக்டாக நம்ம காயில் அப்படியே பவுடரை போடுறதோட இது மாதிரி தண்ணி ஊற்றி நூடுல்ஸ் பவுடரை கலக்கிட்டு போடும்போது உருண்டை பிடிக்காதுங்க பவுடரு. நூடுல்ஸை வேக வச்சு இது மாதிரி வடித்து ஆற வச்சு நம்ம பண்ணோம்னா நூடுல்ஸ் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்குங்க. நம்ம வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போதோ இல்லை குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு பண்ணாலோ இது மாதிரி உதிரி உதிரியாக பண்ணி கொடுக்கலாங்க. வடித்து ட்ரை பண்ணி பாருங்கள். நூடுல்ஸை ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ காய் நல்லா வதங்கினதும் கரைச்சி வச்ச நூடுல்ஸ் பவுடரையும் காயில் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்ட உடனேயே கையோடையே வெந்த நூடுல்ஸையும் இப்போ சேர்த்துடலாம் காயோட. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பேனில் நூடுல்ஸ் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணுறேங்க. ஸ்டவ் ஆனில் இருந்ததுன்னா நூடுல்ஸ் பவுடர் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி போயிருங்க. நம்ம நூடுல்ஸ் சேர்க்கறதுக்குள்ளேயே கொஞ்சமாக தான் தண்ணி விட்டு பவுடர் கரைச்சோம். அதனால தான் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்க்குறோம். நல்லா 2 ஸ்போர்க் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நூடுல்ஸை மசாலா எல்லா இடத்துக்கும் வர்ற மாதிரி காயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நூடுல்ஸை நல்லா நம்ம திருப்பி திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நூடுல்ஸ் உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணணுங்க. உப்பு தேவைப்படாதுங்க. தேவைப்படுறவங்க கொஞ்சமாக போட்டுக்கலாம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு. முட்டையை பொடி மாஸ் பண்ணிவிட்டு கூட இப்போ சேர்த்துக்கலாங்க. முட்டை இல்லாட்டி சிக்கன் வேக வச்ச சிக்கன் இருந்தாலோ இல்லை பொரிச்ச சிக்கனாக இருந்தால் கூட இப்போ சேர்த்துக்கலாங்க தேவைப்பட்டுச்சுன்னா. நான் பண்ணுறது வெஜ் நூடுல்ஸுங்க. அதனால் எதுவுமே சேர்த்துக்கல. நான் போட்டிருக்க நூடுல்ஸ் மசாலா நூடுல்ஸில் எல்லா இடத்துலையுமே ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. நான் இப்போ சூப்பராக வெஜ் நூடுல்ஸும் ரெடி ஆகிருக்கு. அகலமான பேனாக இருந்ததுன்னா இது மாதிரி நல்லா தாராளமாக நம்ம உதிரி உதிரியாக நூடுல்ஸ் எடுத்து விட்டு பண்ண முடியுங்க. ரொம்ப குறுகிய பேனாக இருக்குது இல்லை கடாயாக இருக்குன்னா ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக நூடுல்ஸ் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணுங்க. மொத்தமாக போட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ண முடியாது நூடுல்ஸை. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக கிளறி விடலாங்க. ஒரு 2 நிமிஷம் கிளறினாலே போதுமானதுங்க. நூடுல்ஸ் உடையாத அளவுக்கு லைட்டாக கிளறி விடணும். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் போட்டுட்டு லைட்டாக கிளறி விடுங்க. நூடுல்ஸை உடையாத அளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இந்த நூடுல்ஸ்க்கு ஆம்லெட் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் நூடுல்ஸ்க்கு ஆம்லெட் போடுறதுக்கு இன்றைக்கி ஆல்ரெடி மீந்து போன பொரியலை ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கேங்க. பன்னீரையும் மஷ்ரூமையும். பொரியல் மீந்து போச்சுன்னா நீ எடுத்துக்கோ நான் எடுத்துக்கோன்னு போட்டி இல்லைங்க. ஏதோ ஒரு ஆம்லேட் போட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுவேங்க நான். இன்றைக்கி இந்த பொரியலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த முட்டைக்கு மட்டும் உப்பு போட்டால் போதுங்க, காரம் எதுவுமே தேவைப்படாது. அப்படியே அதை எடுத்து ஒரு தோசைக்கல்லில் ஊற்றிடுறேங்க. ஒரே ஆம்லேட்டாக போட்டு ஆளுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருவேங்க நான். பொரியல் எங்கள் வீட்டில் மீந்து போச்சுன்னா இதே மாதிரி தாங்க நான் செய்வேன். 2 முட்டையை உடச்சி ஊற்றி அதை ஆம்லேட்டாக போட்டு ஆளுக்கு கொஞ்சம் கொடுத்துருவேன். இப்போது 2 பேருக்கு நான் டிஃபன் கொடுக்க போகிறேங்க. உதிரி உதிரியாக இருக்க நூடுல்ஸை இப்போ எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சாச்சு. அது கூட ஆம்லேட்டும் தொட்டுக்க வச்சாச்சு. இப்போது 2 பிளேட்லேயும் ஒரே மாதிரி நூடுல்ஸும் ஆம்லேட்டும் வச்சுட்டேங்க நான். ஆம்லேட்டோட இந்த நூடுல்ஸ் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம கடையில் எந்த பிராண்ட் நூடுல்ஸ் வாங்கினாலுமே நூடுல்ஸை அவிச்சிட்டு காயை தனியாக வதக்கிட்டு 2த்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லா விதமான பொரியல்லையும் ஆம்லேட் போடலாங்க. டேஸ்ட் நல்லா தாங்க இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். முடியலை வெளியே வாங்கணும் அப்படின்ற சமயத்திலலாம் நூடுல்ஸ் தாங்க நான் போடுவேன் வீட்டில். அந்த நூடுல்ஸ்க்கு ஒரு முட்டையை போட்டு வச்சிட்டோம்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. கடைகளில் இந்த நூடுல்ஸ்லாம் வாங்கும்போது நம்ம வீட்டுக்கு காசும் போகுங்க. நிறைய ஆயிலு சாஸு அது இதுன்னு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட முடியாமல் பண்ணி கொடுத்துருவாங்க. உடம்புக்கும் கெடுதி தாங்க. இது சூப்பராக ஹெல்த்தியாக டின்னர் கொடுத்துட்டேன்லாம் சொல்ல முடியாதுங்க. இந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி ஏதோ சூடாக சாப்பிட்ணுன்னா இட்லி மாவு இல்லைன்னா இது மாதிரி நூடுல்ஸ் போட்டு எல்லாருக்கும் கொடுக்கலாங்க. எந்த பிராண்டு நூடுல்ஸாக இருந்தாலும் இது மாதிரி உதிரி உதிரியாக ஈஸியாக பண்ண முடியுங்க. நம்ம இந்தியா மேகி நூடுல்ஸும் ஈஸியாக பண்ணலாங்க. ரொம்பவே நூடுல்ஸ் பிடிக்கும், ரொம்பவே அடிக்கடி சாப்பிடுவேன் அப்படின்றவங்க இது மாதிரி ஒரு நூடுல்ஸை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். வெளியே காசு கொடுத்து வாங்க மாட்டீங்க. ஒரு தடவை வீட்டில் பண்ணி ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும். நம்ம சேனலில் வர எல்லா வீடியோக்களையுமே தொடர்ந்து செக் பண்ணுங்கள். நம்மளோட எவ்ரிடே ரெசிபீஸையும் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.